ஹாய் ஹலோ வணக்கம் பிடிஆர் ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல் பேசுகிறேன். நானும் இங்கே நலம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிட்டு நீங்களே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ், நம்ம ரேப்பிடோவில் இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இது. நம்ம விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நம்ம எதுக்காக ரேப்பிடோ ஓட்டுறோன்றது மணிக்காக. ஸோ அந்த சேலரி நம்ம எப்படி அக்கௌண்ட்டுக்கு ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டிகிட்ருக்கிறீங்க. பைக் டாக்ஸிலேருந்து நீங்கள் ஃபுட் டெலிவரி ஓட்டணுமா, இல்லை பார்சல் டெலிவரி பண்ணணுமா, இல்லை பைக் பூஸ்ட் பண்ணணுமா, இல்லை மெட்ரோ பைக்கு ஸோ அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது? ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது. இது நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டிக்கிட்டே கையோட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 0% கமிஷன். இந்த 0% கமிஷன் எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இந்த 3 விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். மொதல் விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சேலரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உழைக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே நம்மளோட ரேப்பிடோ வேலட் பேலன்ஸில் ஏறிக்கும். ஸோ அந்த வேலட் பேலன்ஸ்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு 3 முறை பார்த்திங்கன்னா உங்களோட வேலட் பேலன்ஸ்லேருந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவேன். ஸ்க்ரீனில் வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே உங்களோட ரேப்பிடோ கேப்டன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் டுடே இயர்னிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே டாப்பில். ஸோ அது ஏரோ வாட்டை ஒன்று இருக்கும் 0 பக்கத்தில். நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்களோ ஸோ அந்த ஏர்ன் பண்ணக்கூடிய பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ நீங்கள் தொட்டிங்கன்னா ரேப்பிடோ வேலட் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேப்பிடோ வேலட் பேலன்ஸை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே கொண்டு போவோம். உள்ளுக்குள்ளே போயிட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் லெஃப்ட் 3 டைம் சொல்லிகிட்டு இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் லெஃப்ட்டுங்கிறது வாரத்தில் 3 நாள் உங்களுக்கு அலௌடுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது நீங்கள் தொட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மணி வச்சுருக்கிறீங்களோ ஸோ அந்த மணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திடலாம், அதாவது கிரெடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ணுங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் யூபிஐ மூலிமா பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் மூலிமா பண்ணலாம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த பைக் டாக்ஸிலேருந்து நீங்கள் ஃபுட் டெலிவரி ஓட்டணும், அதே போல் நீங்கள் பார்சல் டெலிவரி, கிராசரி டெலிவரி இந்த மாதிரி ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ எப்படி அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர்னால் நீங்கள் பைக் டாக்ஸியும் ஓட்டிக்கலாம், கையோட அந்த ஃபுட் டெலிவரி ஓட்டிக்கலாம், பார்சலு அப்புறம் கிராசரி டெலிவரி எல்லாமே ஓட்டிக்கலாம். ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஸ்டெப்பை அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே டேஷ்போர்டு ஒன்று இருக்கும் லெஃப்ட் டாப் கார்னரில் பாருங்கள். அந்த டேஷ்போர்டை தொட்டிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சர்வீஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு 4வதாக இருக்கும், அதை தொடுங்க. தொட்ட அப்புறம் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பைக் மெட்ரோ, பைக்கு, அப்புறம் ஃபுட் டெலிவரி, பார்சல் டெலிவரி, கிராசரி டெலிவரி, பைக் பூஸ்ட்டு. என்னோடய ஸ்க்ரீனில் ஆக்டிவ்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களோட ஸ்க்ரீனில் ஆக்டிவ்னு சொல்லிட்டு இருக்காது. இனிஷியலாக நீங்கள் 200 பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணுமோ ஸோ அந்த சர்வீஸை தொடுங்க. தொட்டதுக்கப்புறம் 200 பே பண்ணுங்கள். 200 பே பண்ணதுக்கப்புறம் சில ட்ரைனிங் வீடியோ பார்க்க சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும். அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டு ஆக்டிவ் ஆகிக்கும். இந்த மாதிரி இந்த ஆக்டிவ் வந்ததுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு அது ஓட்ட பிடிக்கல அப்படின்றது பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாஸ் ஃபுட் டெலிவரின்னு சொல்லிட்டு யூ வில் ஸ்டாப் ரிசீவிங் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்கும். 2 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆல்வேஸு கன்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கும். ஆல்வேஸ்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா பாஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த பார்சல் டெலிவரி இல்லை ஃபுட் டெலிவரி ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எகைன் அதை தொட்டு ஆக்டிவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தான். ஸோ அந்த ஆப்ஷனை தொட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிக்கும். அப்புறமா பைக் மெட்ரோ, பைக் பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஃபுட் டெலிவரினா என்னன்னு தெரியும், அப்புறம் பார்சல் டெலிவரி, கிராசரி டெலிவரி இதெல்லாமே தெரியும். இப்போ பைக் மெட்ரோ, பைக் பூஸ்ட்னு சொல்லிட்டு புதுசாக இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். இப்போ பைக் பூஸ்ட், பைக் மெட்ரோனா ரெண்டுமே ஒன்று தான். இப்போ ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் ஆளுங்களை இறக்கி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் வேணும் இல்லையா? ஸோ அதனால நியர்பை லொக்கேஷனில் டக்குன்னு ஆர்டர் கிடைக்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த பைக் பூஸ்ட்டு, பைக் மெட்ரோங்கிறது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆக்டிவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நியர்பையில் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிடலாம். சுற்றி நாய்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மூணாவதாக 0% கமிஷன். இந்த 0% கமிஷனாக என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ஆர்டருக்கு இங்கே எங்கே போய் பிக்கப் பண்ணுமோ பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறீங்க. ட்ராப் பண்ண அப்புறம் உங்களுக்கு அதுக்கு அமௌண்ட் உங்களோட வேலட் பேலன்ஸில் ஏறும். அந்த பேலன்ஸை நீங்கள் அப்படியே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான ப்ராசஸ்.
ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களோட வேலட் பேலன்ஸ்க்கு வரும். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 17% ரேபிடோ கமிஷன் ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ₹1 ₹2 இப்படி பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட வேலட் பேலன்ஸில் ஏற்றிடுவாங்க. ஸோ இதை தான் நீங்கள் வந்து உங்களோட பேங்க்குக்கு வந்து கிரெடிட் பண்ணிக்க போகிறீங்க. இப்போது இந்த 0% கமிஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் ₹100 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா 17% போய் ₹1 ₹2 ஜிஎஸ்டி போய் உங்களோட வேலட் பேலன்ஸுக்கு வரும். இப்போ இந்த 0% கமிஷன் இருக்கிறதுனால உங்களோட அமௌண்ட்டு வந்து அப்படியே வரும். ₹1 ₹2 மட்டும் தான் போகும். உங்களோட ரேபிடோ கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து 0% கமிஷனோட மெயினான விஷயங்கள். இப்போ இந்த 0% கமிஷனில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாள் கணக்குலேயும் சேர்ந்துக்கலாம், வார கணக்குலேயும் சேர்ந்துக்கலாம். வார கணக்கில் சேரணும்னு நினச்சிங்கன்னா ₹99 பே பண்ணணும். இதே நாள் கணக்கில் சேரணும்னு நினச்சிங்கன்னா ₹19 ₹29. ஸோ இந்த மாதிரி லைனில் கொடுத்து வச்சுருப்பாங்க அமௌண்ட்டு. நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களோட ரேபிடோ கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட ஜிஎஸ்டி பணத்தை மட்டும்தான் உங்களோட ஏர்னிங்ஸ் அமௌண்ட்லேருந்து எடுப்பாங்க. எடுத்தது போக வேலட் பேலன்ஸ் வரும். அந்த வேலட் பேலன்ஸ்லேருந்து நம்ம வாரத்தில் 3 நாளில் நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த 3 விஷயங்களை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்டு டவுட் கிளியர் செஷன் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கனெக்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நான் எல்லாமே கிளியராக அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் ரேபிடோ ஓடணும்னு ஆசையாக இருக்குது, ரேபிடோ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கோசரம் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். ஹவு டு ஜாயின் ரேபிடோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து தமிழில் கொடுக்குறேன், கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க. அப்புறம் போன வீடியோவில் வந்து இப்போது ஒரு லொக்கேஷனில் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறீங்க, அங்கே போனதுக்கப்புறம் பழைய லொக்கேஷனுக்கு போங்க, அப்போ தான் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அந்த லொக்கேஷன் ப்ராப்ளத்தை வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து தமிழில் கொடுக்குறேன், கார்டில் ஆட் பண்ணுறேன். அதே போல் ஹவு டு ஜாயின் இன் ஸ்விக்கி, ஹவு டு ஜாயின் இன் சொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட் டெலிவரிக்கான வீடியோவும் தனித்தனியாக நான் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ஓடணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவிலேருந்து நான் வந்து டெலிவரி விலாக் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். நான் வந்து ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்பில் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து நான் வந்து டெலிவரி விலாக் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதில் என்ன விலாக் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு ஃபுட் விலாக்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ஃபுட் விலாக் நான் பண்ண போகிறேன் இனிமேல். ஸோ இப்போ எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ ஸோ அதே சப்போர்ட் வந்து ஃபுட் விலாக்லையும் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல ஃபுட் விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பை.